Hello students, today let me discuss our fifth unit matrices. Introduction about matrices. The term matrix was first introduced by Sylvester in the year 1850. A matrix is a powerful tool in modern mathematics having wide applications. Matrices are more useful for practical business purposes and hence it occupies an important place in business mathematics. So business mathematics தான் நம்மளோட சப்ஜெக்ட்டு. நம்மளோட சப்ஜெக்டில் யூனிட் 5ல் வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து ஃப்ரேம் ஆகிருக்கிறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட பிஸ்னஸ் டெசிஷன்ஸ்க்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதா மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து கமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. Then matrix form is widely used in business in the areas of game theory, allocation of expenses, assignment problems, transportation problems, budgeting for byproducts, etc. Matrices reduces complicated systems of equations to simple expressions, and it is also most adaptable to systematic method of mathematical treatment and well suited to computers. So matrix are also used in network analysis, communication theory, etc. So matrix வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அண்ட் தென் இட் இஸ் மோஸ்ட் அடாப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்காக ஏற்றுக்கிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ்க்கு கூட நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் மேட்ரிசஸ். A matrix is a rectangular array of elements arranged in rows and columns and enclosed by pair of brackets and subject to certain rules of presentation. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ அரேனா என்னென்னா பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு சொல்லுவோம். குரூப்பு இல்லைன்னா கலெக்ஷன் அந்த மாதிரி சொல்கிறது. அந்த எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் மீனிங் சொல்கிறேன். எலமெண்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும்னா, குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து பேர் ஆஃப் ப்ராக்கெட்ஸால் என்க்ளோஸ் பண்ணியிருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஒன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா எலமெண்ட்ஸ்னால் என்ன. எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் இன் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈச் எலமெண்ட் வந்து எதை லொக்கேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஈச் எலமெண்ட் கேன் பி லொக்கேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் ஹூஸ் இன்டர்செக்ஷன் இட் இஸ் இன்டர்செக்டட். ரோஸ் அண்ட் காலம் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறத வச்சு தான் எதோட லொக்கேஷன் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டோட லொக்கேஷன் இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங், இட் இஸ் த நம்பர்ஸ் இன் ஏ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டெஃபனிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஏற்கனவே நம்ம மீனிங்கில் பார்த்தது தான். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ செட் ஆர் குரூப் ஆஃப் நம்பர்ஸ். இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸை தான் நம்ம அரேன்னு சொல்கிறோம். தட் இஸ் அரேஞ்ச்டு இன் ஏ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் அரே and it is enclosed by brackets. ஸோ ஒரு அரேனா நம்ம என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இட் இஸ் அ குரூப் ஆஃப் நம்பர்ஸ். அரேஞ்சுங்கிறது எதை சொல்கிறோன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 - 1ங்கிற 2 எலமெண்ட்டை இந்த சிங்கிள் ரோவில் நம்ம எழுதியிருக்கோம். பட் இட் ஹேஸ் 2 காலம்ஸ். ரோ வந்து 1 தான், பட் இது 2 காலம் இருக்குது. இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த ஃபார்மில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். there are 4 elements 4 2 -3 0. இந்த 4 2 -3 0ங்கிற எலமெண்ட் 2 ரோலையும் அண்ட் அட் த சேம் டைம் 2 காலம்லையும் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி பாருங்களேன் பேர் ஆஃப் ப்ராக்கெட்ஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மேட்ரிசஸ். The next one, size of matrices or order of matrices. Size of matrix or order of matrixனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, the number of rows and number of columns present in a matrix. That means how many rows and how many columns are presented in a matrix தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ், அப்படி இல்லைன்னா சைஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நீங்கள் எழுதியிருக்கேன் ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ இங்கே நமக்கு 2 நம்பர் இருக்குது. ரோங்கிறது ஒரு நம்பர், காலம்ங்கிறது ஒரு நம்பர்.
ரோஸ் அப்படிங்கிறத எம்னு சொல்லுவோம், காலம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா என்னன்னு சொல்லுவோம். தட் டூ நம்பர்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த டைமென்ஷன் ஆர் சைஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே எலமெண்ட்ஸ் மீனிங் பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் பற்றி நம்ம பார்த்தோம், அதுவும் இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆர்டர்னால் நம்ம என்ன சொல்கிறோம், 3 எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்போ ஹியர் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3/3 மேட்ரிக்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, பட் தெர் ஆர் 4 காலம்ஸ். அப்போ ஹியர் இந்த எக்ஸாம்பிளில் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/4 மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த நீங்கள் எழுதும் பொழுது இந்த 2/4ங்கிறது என்ன ஃபார்மில் எழுதணும்னா m into n, தட் இஸ் ரோஸ் இன்ட்டு காலம் ஃபார்மேட்டில் எழுதணும். இது நம்ம எழுதியிருக்கிறது வந்து 3 into 3ன்னு எழுதியிருக்கோம், பட் இட் கேன் பி ரீட் அஸ் 3/3 மேட்ரிக்ஸ். ஹியர் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3/3, ஹியர் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 2/4. அப்படி தான் நம்ம சொல்லணும். சொல்லும் பொழுது 3/3ன்னு தான் சொல்லணும், பட் எழுதும் பொழுது 3 into 3ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதை தான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல ஸ்டூடெண்ட்ஸ். ஹவு மெனி ரோஸ் அண்ட் ஹவு மெனி காலம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் எ மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் m into nங்கிற ஃபார்மில் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன், மேட்ரிக்ஸை வந்து எப்போவுமே எப்படி குறிப்போம் அப்படின்னா, த நேம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை எ போல்டு கேபிட்டல் லெட்டர் அண்ட் த எலமெண்ட்ஸ் வித்தின் அ மேட்ரிக்ஸ் ஆர் டினோட்டட் பை எ லோயர் கேஸ் லெட்டர். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, பட் இந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிறது மேட்ரிக்ஸோட நேம். எலமெண்ட்ஸை வந்து எப்படி சொல்லியிருக்கோன்னா ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணியிருக்கோம். அந்த ஐஜே சஃபிக்ஸில் ஐஜே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் த லொக்கேஷன் ஆஃப் த எலமெண்ட். ஐ டினோட்ஸ் ரோஸ் அண்ட் ஜே டினோட்ஸ் காலம். இதில் m into nங்கிறது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு. இப்போ இங்கே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நான் இன்ஃபினிட்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 4 ரோ 5 ரோ வர்ற மாதிரியும், தென் காலமும் 4 காலம் 5 காலம் வர்ற மாதிரியும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஐங்கிறது இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து A11 அப்படின்னு எதை போடுறோன்னா, தட் இன்டர்செக்ஷன் வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கிறத தான் லொக்கேஷன் ஆஃப் த எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இது வந்து அந்த 1 சஃபிக்ஸில் 1 எதை குறிக்குதுன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இந்த சஃபிக்ஸில் 1 எதை குறிக்குதுன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அது மாதிரி இது அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்படி போட்டோன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் m ரோஸ் போடலாம். தென் அது அப்படியே போட்டோன்னா n ரோஸ். mnங்கிறது எதை குறிக்குன்னா நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் போடலாங்கிற சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். டைப் ஆஃப் மேட்ரிசஸ், there are 10 types of matrices. First one column matrix, second one row matrix, third one rectangular matrix, fourth one square matrix, fifth one diagonal matrix, sixth one scalar matrix, seventh one unit matrix, eighth one triangular matrix, ninth one zero matrix, 10th one equality of matrices. இப்போ நம்ம ஒவ்வொரு மேட்ரிக்ஸோட மீனிங்கை வித் எக்ஸாம்பிளோட ஸ்டடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காலம் மேட்ரிக்ஸ் ஆர் காலம் வெக்டார். ஒரு காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காலம் இருந்ததுன்னா த மேட்ரிக்ஸ் which contains only one column is called column matrix. That means number of rows வந்து எத்தனை வேணால் இருந்துக்கிடலாம், பட் the number of column must always be 1. ஒரே ஒரு காலம் இருக்கணும், பட் எத்தனை ரோ வேணால் இருந்துக்கிடலாம். ஸோ ஒரே ஒரு காலம் இருந்து எத்தனை ரோஸ் வேணால் இருந்தால் தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் 2 ரோஸ் இருக்குது, பட் ஒரே ஒரு காலம் இருக்குது. ஹியர் த காலம் வந்து நம்பர் வந்து என்னென்னா 1, அதனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து காலம் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எ மேட்ரிக்ஸ் விச் ஹேஸ் ஒன்லி 1 ரோ. ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேருனா ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரோ வெக்டார். அப்போனா என்ன அர்த்தம்னா, எத்தனை நம்பர் ஆஃப் காலம் வேணால் இருக்கலாம், பட் ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், 3 எலமெண்ட்டு லொக்கேட்டட் இன் சிங்கிள் ரோ 1 1 6. அப்போ ஒரே ஒரு ரோ இருக்குது, அப்போ காலம் வந்து 3 இருக்குது. அப்போ ஹியர் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 1/3. அப்போ இந்த 1ங்கிறது ரோவை குறிக்குது. அப்போ ஒரே ஒரு ரோ இருந்தால் தான் நம்ம அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறோன்னா ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, பட் தெர் ஆர் 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ரோ 4 காலம்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எத்தனை காலம் வேணால் இருந்துக்கலாம், பட் ரோ எத்தனை இருக்கணும்,
ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரோ மேட்ரிக்ஸ், அப்படி இல்லைன்னா ரோ வெக்டார்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the matrix contains more than one element and at the same time the number of rows is not equal to the number of columns. ஏற்கனவே நம்ம பார்த்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸில் சொன்னேன், எம்ங்கிறது எதை டினோட் பண்ணுவோம்னா ரோவை குறிக்கும், என்னங்கிறது காலமை குறிக்கும். அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் நாட் இன் ஈக்குவல் சைஸ், தென் த மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவல் நம்பரில் இல்லைன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கும் 1 2 3 4 ரோ இருக்குது, தென் 2 காலம்ஸ். அப்போ எம்ங்கிறது இங்கே என்ன சொல்லுவோன்னா, எம் எதை குறிக்குது, ரோ. அப்போ ஹியர் தெர் ஆர் 4 rows and 2 columns. Here 4 is not equal to 2. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறோன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவல் நம்பரில் இல்லை. அது மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 ரோ இருக்குது, பட் தெர் ஆர் 5 காலம்ஸ். அப்போ 2 rows and 5 columns both are not equal. So then the matrix is number of rows and number of columns எப்பெல்லாம் ஈக்குவல் நம்பரில் இல்லையோ அப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, the number of rows is equal to number of columns. ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவல் நம்பரில் இருந்தால் அப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு பேர். எம் அண்ட் என் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4 elements that are located in 2 rows and 2 columns. அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 2. Here both are equal. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 rows and 3 columns. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் 3, number of column is also 3. அப்போ both are equal when the matrix has the equal number of rows and columns, then the matrix is called a square matrix. Next one diagonal matrix. diagonal matrixனால் என்னென்னா, கண்டிப்பாக அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். where the square matrix has the elements, all the elements are 0 except those in the main diagonal. இப்போ நமக்கு இங்கே மெயின் டயகனல் எலமெண்ட்னா என்னென்னு தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, that matrix must be the square matrix and all the elements are 0 except those in the main diagonal. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து எல்லா எலமெண்ட்ஸும் 0வாக இருந்து டயகனல் எலமெண்ட்ஸ் தவிர 0வாக இருந்தால் அப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா டயகனல் மேட்ரிக்ஸ்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. there are 3 rows and 3 columns. when there is a 3 equal number of rows and columns, then the matrix is called square matrix. இதில் பாருங்கள் எக்ஸாம்பிளில் மெயின் டயகனல். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டயகனல் எலமெண்ட்னா என்னென்னா இந்த மிடில் இருக்கிற எலமெண்ட்டை தான் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா, 1 2 1 இந்த மாதிரி லொக்கேட் ஆகிருக்க எலமெண்ட்டை தான் மெயின் டயகனல் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா 0வாக இருக்குது. அதான் நம்ம மீனிங்லேயே சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இதுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது. செகண்ட் என்ன சொல்லியிருக்கோன்னா, எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருக்கணும், எதை தவிர மெயின் டயகனல் எலமெண்ட்டு தவிர. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மெயின் டயகனல் எலமெண்ட்டு தவிர இந்த ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்குது. இப்போ இந்த ஃபார்மில் இருந்தால் தான் அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இருக்குது. மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருக்கிறதுனால அது டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இதுவும் டயகனல் மேட்ரிக்ஸ் தான். இந்த டயகனல் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு த ஸ்கேலாராக இருக்கணும், சேம் ஸ்கேலாராக இருக்கணும். இப்போ சேம் ஸ்கேலாரில் நமக்கு என்ன ஸ்கேலார்னால் என்னென்னு தெரியும். ஸ்கேலார் இஸ் நத்திங், இட் இஸ் த சிங்கிள் நம்பர் ஆர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னு தெரியல, ஏதாவது ஒரு நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சேம் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த டயகனல் மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னவாக இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இது இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் டயகனல் எலமெண்ட்டை தவிர த ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கணும்னா 0வாக இருக்கணும், அதுவும் இருக்குது.
டயக்னல் எலமெண்ட்டு தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோன்னா ஜீரோவாக இருக்கணும். அது போக டயகனல் எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா சேம் ஸ்கேலராக இருக்கணும். தட் மீன்ஸ் சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள் 4மே எப்படி இருக்குன்னா 6ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. டயகனல் எலமெண்ட் வந்து ஈக்குவல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரிமைனிங் எலமெண்ட் டயகனல் எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்து டயகனல் எலமெண்ட் எல்லாமே சேம் ஸ்கேலாராக இருந்தால் அப்போ அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் ஒன், யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்து எல்லா டயகனல் எலமெண்ட்ஸும் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் அஸ் கேபிட்டல் ஐ. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், டயகனல் மேட்ரிக்ஸு. ஏன்னா டயகனல் எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் எலமெண்ட்டாக இருக்குது. அந்த டயகனல் எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் டு 1 இருக்கணும். ONE 1ன்னு இருக்கணும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 rows and 4 columns இருக்குது. டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 1ன்னு இருக்குது. அதாவது ஸ்கேலார் மேட்ரிக்ஸுக்கும் யூனிட் மேட்ரிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் யூனிட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனல் எலமெண்ட்ஸ் ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். அது தவிர வேறு எதுவாகவும் மாறி இருக்கக்கூடாது. இந்த நெக்ஸ்ட் ஒன், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா a square matrix whose elements above or below the main diagonals are equal to 0. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேலே அல்லது கீழே ஜீரோவாக இருந்தால் அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ், அதுக்கு மேலே ஃபுல்லுமே ஜீரோவாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே எல்லாம் ஜீரோவாக இருக்குது. ஸோ அப்போ மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு அபவ் ஆர் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு பிலோ எலமெண்ட்ஸ் ஜீரோவாக இருந்தால் அப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், the triangular matrix may be upper triangular matrix or lower triangular matrix. Next one, upper triangularனா என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து டயகனல் எலமெண்ட்ஸ் பிலோ த மெயின் டயகனல் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே ஜீரோ இருந்தால் அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர். இது இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். நீங்கள் இந்த டயகனல் எலமெண்ட்ஸில் இருந்து ரெக்டாங்குலர் போட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் அப்பரில் கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி அப்பரில் ரெக்டாங்குலர் கிடைச்சா அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேருனா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து அதற்கு மெயின் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு மேலே ஜீரோ இருந்தால் அது வந்து லோயர் ட்ரையாங்குலர். பாருங்கள், மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேலே எல்லாமே எப்படி இருக்குன்னா ஜீரோ எலமெண்ட்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ட்ரையாங்குலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா லோயரில் ட்ரையாங்குலர் கிடைக்குது. ட்ரையாங்குலர் வந்து மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்லேருந்து ட்ரையாங்குலர் போட்டு பார்த்தீங்கன்னா லோயரில் ட்ரையாங்குலர் கிடைக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் ஜீரோ மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நல் மேட்ரிக்ஸ். பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா எலமெண்ட்ஸும் என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது. எந்த எலமெண்ட்ஸுமே வேல்யூஸில் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ். 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ ஈக்குவல் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறோன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் 2 மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், 2 மேட்ரிக்ஸோட சைஸும் ஈக்குவலாக இருக்கணும். சைஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தட் இஸ் ஆர்டர். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் 2 row 2 column இருக்குன்னா இன்னொரு மேட்ரிக்ஸில் என்ன இருக்கணும்னா 2 row 2 column இருக்கணும். ஸோ சைஸ் மட்டும் ஒன்றா இருந்தால் பத்தாது, த எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சேம், ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3/3 மேட்ரிக்ஸ். செகண்டில் வந்து பி எப்படி இருக்குது பாருங்கள், 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ டைமென்ஷன் ஈக்குவல்.
அப்போ அடுத்து என்ன கண்டிஷன்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 1 0 0 இருக்குது, இங்கேயும் 1 0 0 இருக்குது. இங்கே 2 1 0 இருக்குது, இங்கேயும் 2 1 0 இருக்குது. இங்கே 5 2 3 இருக்குது, இங்கே 5 2 3 இருக்குது. அப்போ இங்கே ஏ மேட்ரிக்ஸோட சைஸும் ஒன்றா இருக்குது, பி மேட்ரிக்ஸோட சைஸும் ஒன்றா இருக்குது. தென் ஏ மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாமே B matrixோட எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஹேன்ஸ் both the matrix are equal. That is called it as equality of matrices. Thank you students. அடுத்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிக்ஸஸ் அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எப்போனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.